ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு magasamayal. இன்றைக்கி நம்ம சேமியா பால் பாயாசம் செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள்: சேமியா 50 கிராம் எடுத்துக்கிறேன், சர்க்கரை 50 கிராம் எடுத்துக்கிறேன், முந்திரி தேவையான அளவு, திராட்சை தேவையான அளவு, ஏலக்காய் 3 ஏலக்காய் எடுத்துக்கிறேன், பால் 250 ml எடுத்துக்கிறேன், நெய் வறுக்கிறதுக்கு தேவையான நெய், உப்பு 1 சிட்டிகை. முதல்ல அடுப்பில் கடாயை வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம நெய் போட்டுக்கலாம். நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் சேமியாவை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஆல்ரெடி வறுத்த சேமியாவாக இருந்தாலும் பரவாயில்ல, பாயசம் வாசனையாக இருக்கிறதுக்காக சேமியாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதே கடாயில் கொஞ்சம் நெய் போட்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டுருச்சு. ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கிறேன். திராட்சை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா உப்பி வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். தண்ணி கொதிக்கும் போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறமா சுகர் ஆட் பண்ணுங்கள். ஒரு பாத்திரத்தில் பால் காய வச்சு வச்சுக்கிறேன். நான் சேமியா வெந்துருச்சு. 50 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி சுகர் நல்லா கரையட்டும். கரைஞ்சதும் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கிறேன். 3 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். சுகர் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டுட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா பால் ஊற்றுங்க. நான் 250 ml அளவுக்கு நான் பால் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு கெட்டியாக இருக்கணும் அப்படின்னா பால் கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா பால் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. சேமியா பால் பாயாசம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.